பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் மீண்டும் இன்றைக்கு காலையிலே வாசித்து தியானிக்கிற பொழுது பாருங்கள், தெளிவாக சொல்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலும் திமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தமான அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். இந்த வார்த்தையிலே நாம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது, பால் அண்ட் திமோத்தியு பாண்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஆல் தி செயின்ட்ஸ் இன் கிரைஸ்ட் என்று எழுதுகிறார்கள். ஸோ டு ஆல் தி செயின்ட்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ ஆர் இன் பிலிப்பி வித் த பிஷப்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். இப்போது செயின்ட்ஸ் இன் கிரைஸ்ட் அதுதான் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் பாருங்கள். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமானதாக இருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்களிலே அதனுடைய நிருபங்கள் எழுதுகிற காரியங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கிறார்கள். அப்போது என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் என்ற வார்த்தையை அவர் 34 தடவை இந்த அதிகாரங்களிலே பயன்படுத்துகிறாராம். இன் கிரைஸ்ட் என்ற வார்த்தை. ஸோ இன் கிரைஸ்ட் என்று சொல்கிற பொழுதே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். அடுத்தது இன் கிரைஸ்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்று சொல்வதற்கு பதிலாக கிரைஸ்ட் ஜீசஸ் சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்க்கிற பொழுது இன் கிரைஸ்ட் ஜீசஸுக்கு அடுத்தபடியாக இன் த லார்ட், இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த அர்த்தம். ஸோ இன் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் தி லார்ட், இந்த வார்த்தைகளை பவுல் மிக தெளிவாக இந்த அதிகாரங்களில் பயன்படுத்துகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய இந்த பரிசுத்தமானது கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதினாலே, கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே நமக்கு வருகிறது என்று பார்ப்பதோடு மாத்திரமில்லாமல், அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த வாழ்க்கையில் இந்த லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீண்டும் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட் இஸ் என்டையர்லி a different லைஃப் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. we should have no relationship with unsaved people. மற்ற மக்களோடு கூட நம்மை ஒப்பிடவோ அதுபோல் நாம் நடக்கவோ ஒரு காலம் கூடாது. பைபிளுடைய வசனம் அதை தான் போதிக்கிறது பாருங்கள். ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தங்களாக இருக்கிறது அந்த அழைப்பு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, the very essence of Christianity is holiness. The very essence of Christianity is that those who are in Christ Jesus, they are different in all aspects from other people. We should have resemblance, we should not have any resemblance with the other people. அது நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே and who are consecrated for Christ by Christ, அவருக்கென்று அவருக்காக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? நாம் எல்லாரும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை தாயின் கருவிலை உருவாகும் என்பதை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை தகுதிப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி, பார்த்தீங்களா, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் என்ற சாயலை நமக்கு கொடுத்து, நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவான்கள் என்று நம்மை அழைத்து, இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்கிற பொழுது நாம் அந்த தேவனுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், we have been separated for God, we have been separated by God, we have been separated by Christ only to live a holy life. இந்த உலகத்தில் வேறுபடுத்தப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே தான் தேவனை திறந்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த உலகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுத்து உனக்கென்று உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தி நடத்தி வருகிற தெய்வமே, இந்த காலை வேளையில் அந்நிய சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவர். நீதியின் பாதையில், சத்தியத்தின் பாதையில், உண்மையின் பாதையில் நடத்தி, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நடத்தி, உமக்கு உயிருள்ள சாட்சிகளாக எங்களை நடத்துவீரா, நடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே.